ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரே நேரத்தில் 2 ப்ளவுஸ் கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த 2 ப்ளவுஸை ஒன்று போல் மேலே போட்டுக்கிட்டேன். போட்டு சுற்றளவு வந்து 10.5, அப்போனா மொத்த சுற்றளவு வந்து 21 வருது. அதில் பாதி 10.5 எடுத்துக்கிடுவோம். 2 சைடு உயரம் கணக்கு பண்ணி உயரம் வந்து 14.5, கீழே ஒரு சுற்றளவு மேலே ஒரு சுற்றளவு, உயரம் அதே மாதிரி அங்கிட்டு 14.5 இங்கிட்டு 14.5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கத்துக்கு வந்து நம்ம தோள்பட்டை கழுத்து சுற்றளவுலாம் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு வருது. உங்களுக்கு 6 இன்ச்சுனாலுமே ஒரு 6.25 போட்டு முன்னாடி நல்லா விரிவாக இறக்கமாக கேட்பாங்க. அதனால் கஸ்டமருக்கு 2 கிளாத்து வந்து ஒரே நேரத்தில் வெட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஈஸியாக வெட்டி தச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். 10.5 21 சுற்றளவு, கழுத்து சுற்றளவு, அப்புறம் தோள்பட்டை 3, அக்குள் 4.5, இங்கிட்டு முன்கழுத்து உயரம் வந்து 6.25 இன்ச்சு போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். அளவுலாம் மாறாதுங்க. ஒரே கஸ்டமருக்கு இப்போ ஒரு 5-6 ப்ளவுஸ் தைக்கணும்னா இப்படி ஒரே டைமில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். சுற்றி பின் குத்திக்கோங்க, நகலாமல் இருக்கும். இது 50 ரூபாயினால எனக்கு போட்ட மாதிரியே கிடக்கு துணி. இப்போ வேறு கிளாத் இல்லைன்னா வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பின்குத்தி தான் நம்ம வெட்ட வேண்டியது இருக்கும். ஒரு ஜாஸ்மின் கிளாத்தோ மற்றபடி வேறு எதுனா நமக்கு கொஞ்சம் விலக தான் செய்யும். அந்நேரம் பின்குத்தி விடணும். இப்போ பேக் சைடை போட்டு தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டுவோம். இவங்களுக்கு பட்டி வந்து நம்ம இது சைடு ஜாயிண்ட் இப்போ வந்து 2.25, அப்புறம் பட்டன் பீஸ் சைடு 3.25 மொத்தம் எடுத்துக்கிடுவோம். 3.25 பட்டி ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு 2.25 ப்ளஸ் ஒரு 3.25 எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி எடுத்தோம்னா நமக்கு பட்டி வந்து சேஃபாக வருங்க. இப்போ கிராஸ் டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2.25 டு 2.25 ஒரு கோடு போட்டு அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதில் வந்து கொஞ்சம் கிராஸாக போட்டு கோடு போட்டு அப்படியே நம்ம வந்து கிராஸ் வெட்டிக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கிராஸை பேக் சைடை போட்டு கிராஸ் கட்டிங்க்கு நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அதே பட்டி வந்து நம்ம 2 இதுவும் 4 மடித்து ஒரே நேரத்தில் நம்ம 2 சைடுக்கும் பட்டி எடுத்துருவோம். பட்டி எடுக்கும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து கிராஸ் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் சாய்வாக வரையும்ல, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 2.25, ஒரு சைடு 3.25 போட்டு நடுவில் அதே 3 இன்ச்சு வந்து சென்டரில் மார்க் பண்ணி அப்படியே லைட்டாக கிராஸாக இங்கே கோடு போட்டு வெட்டிக்கோங்க பட்டிக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் வீட்டிலேயே தைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குடஞ்ச வெட்டு போட்டு இவங்களுக்கு முன்கழுத்து வந்து கொஞ்சம்